தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு வந்தனம். வந்தனமையா யுவராஜ் சித்தையனை அவர்களுக்கு பணிவான வந்தனம். தாங்கள் இன்று சத்திசாரத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு பசு ஜீவன் ஆன்மா. இது நம்ம அன்பு ஒளி எனும் நிறைமனிதன் குழுவில் ஒரு அன்பர் பதிவிட்டிருக்காரு. இதுக்கு தங்களுடைய அன்பர் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. அதை தெளிவு செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த இது என்னன்னா போட்டோ மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பசு என்பது முற்றும் மலம் உள்ளது, ஜீவன் என்பது 3 பங்கு மலம் உள்ளது, ஆன்மா என்பது 1 பங்கு மலம் உள்ளது, சிவம் முற்றும் மலம் நீங்கியது, ஆதலால் மலம் முற்றும் நீங்கி தயா வடிவமாவதே சிவமாதல். இது வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. இதுக்கு தங்களுடைய நண்பர் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, பசு மலம் உள்ளது என்பதை என் அறிவிற்கு சரியாக எட்டவில்லை. சொல்பவர் மிகப்பெரிய போற்றுதலுக்கானவர். அவரின் சிந்தனை தாக்கம் புரியாத ஜீவனாக உள்ளேன். ஜீவன் மலம் உள்ளது, ஆன்மா மலம் உள்ளது. ஒப்புதலுக்கான விஷயம். சிவன் மலமற்ற ஈஸ்வரன், கருணை வடிவானவர், அனைத்து உயிர்களையும் ரட்சிப்பவர். பசுவும் அது கொடுக்கும் பலன்கள் மனித குலத்திற்கு அளப்பரியது. அனைத்து தெய்வங்களையும் உள்ளிருத்தி உள்ளது. எனவே பசு மலம் உள்ளது என்பது புரியவில்லை. அப்படி சொல்வதன் தாத்பரியம் புரியவில்லை. வள்ளலாரின் வார்த்தைகள் புனிதமானது, எனக்கு புரிதல் இல்லை. யாரேனும் விளக்கி எனது அறியாமையை போக்க முடியுமா? அன்பே சிவம். இது தங்களுடைய நண்பர் தெரிவித்திருக்காரு. அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதாவது தங்களுடைய நண்பர் கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றாக புரிந்து கொள்கிறார். அதாவது பசுன்னா இங்க பசுமாட்டை குறிக்கல. பசு என்பது ஆன்மாவைத்தான் குறிக்குது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் ஆன்மாவை பசுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு, மனிதன் உள்பட. இதுல இந்த பசுவின் சாணம் தான் அதனுடைய பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க. அதில் இந்த சாணத்தை இப்போ இருக்கிற நாகரிகமான காலங்களுக்கு முன்பு இப்போ கூட கிராமங்களில் அந்த சாணத்தை எடுத்து விடியற் காலையில் வீடு முழுகுவாங்க. முதல்ல வாசப்படி முழுகுவாங்க. அந்த காலத்தில் மண்ணாலான தரை தான் வீட்டில் இருந்தது. எங்கள் வீட்டில் கூட மண்ணாலான தரை தான். அது வீடு முழுக்க சாணத்தை வச்சு தான் வீடு முழுகுவாங்க. பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில பசு சாணத்தை தண்ணியில் போட்டு கரைச்சி வீடெல்லாம் மொழிகிடுவாங்க. அது ஒரு கிருமி நாசினி மாதிரி. அதுவும் பிள்ளையார் இப்பவும் சரி, பிள்ளையார் பசு சாணத்தில் தான் பிடிப்பாங்க கிராமங்களில். இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லே பிடிச்சிடுறாங்க. அது காலங்காலமாக பசுஞ்சாணத்தில் தான் பிள்ளையாரை பிடிச்சு அதுக்கு திருநீர் குங்குமம் இட்டு அது வழிபாடு செய்வாங்க. அதில் அருகம்புல் வச்சுப்பாங்க. அருகம்புல் வச்சுட்டா அது எத்தனை நாள் இருந்தாலும் அதில் புழு ஏற்படாது. பசு சாணத்தில் கூட நாளாச்சுன்னா அந்த ஈரப்பதம் உள்ளவே இருக்கும், அதில் புழு வந்துடும். ஆக்சுவலாக அது கிருமி நாசினி தான். அதில் பல சத்து பொருள்கள் அடங்கி இருக்குது. இருந்தாலும் அதை அப்படியே வைக்கும்போது அதில் புழு வந்துடும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த பசுன்றது இந்த இடத்துல ஆன்மாவை குறிக்குது. ஒரே சொல்லுதான்.
ஆனா இந்த இடத்துல அது ஆன்மாவை தான் குறிக்குது. அதனால அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல பசுன்னா ஆன்மாவை தான் எடுத்துக்கணும். சரி, அப்படி இருக்கும்போது பசு, ஜீவன், ஆன்மா அப்படின்னு ஏன் மூன்றாக பிரிக்கிறார்? இது மூணும் சேர்ந்து உயிர் தான். ஆனா அந்த உயிரே நித்திய ஜீவன், அனித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த உயிர், ஆன்ம உயிர், ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டா அது பிரியுது. ஒண்ணுதான். அது இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டது அப்படின்ற ஒரு ரகசியத்தை தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள் தான் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுவரையில ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில இந்த ஒரு உண்மையை யாரும் வெளிப்படுத்தாத ஒரு உண்மையை தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள், சுத்த சன்மார்க்க சத்திய ஞானி, வள்ளல் பெருமானின் வழித்தோன்றல், அவர்களுக்குள்ள வள்ளல் பெருமானை இருந்து சகல ரகசியத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 15,000 A4 ஷீட்ல அவங்க சன்மார்க்க விளக்கங்கள் எழுதியிருக்காங்க. இன்னும் பல நூல்கள் வெளியில வர வேண்டியிருக்கு. இதுவரையில 50 நூல்கள் வெளில வந்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இதுவரையில் எந்த ஒரு மகானாகட்டும், ஞானியாகட்டும், சைவ ஆகமங்களாகட்டும், வேதங்களாகட்டும் வெளிப்படுத்தப்படாத உண்மையை சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற இக்காலத்தில் தான் வள்ளல் பெருமான் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுல இந்த ஆன்மா, ஜீவன் அப்படின்றது என்ன, தனித்தனியே இல்லை, ஒண்ணுதான். எப்படி ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் தவிர்க்க முடியாததோ அதே மாதிரி ஆன்மா ஒரு பக்கமும் மேல் பக்கத்திலையும் அதுக்கு அடுத்த பக்கம் ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன்றது ஆன்மாவினுடைய ஒரு பகுதி தான், ஆன்மாவினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் இந்த ஜீவன் உடல், மனம் ஆகிய புறநிலைகளை சார்ந்து கொண்டு உலகியல் அனுபவங்களை பெறுகின்றது. உலகியல் அனுபவங்கள் மூலமாகத்தான் அந்த அந்த மேல்நிலையில் இருக்கிற, அவனுடைய மேல் பகுதியில் இருக்கிற ஆன்மாவை விழித்து எழச் செய்ய முடியும். இதுதான் உண்மையான ஒரு இது. அந்த ஆன்மா வெளிப்படைய செய்யணுன்றதுக்காகத்தான் அது ஜீவனா இருந்து அந்த அக அறிவு வளர்ப்பதற்காக புறமிருந்து அந்த புலன் அறிவு, கரண அறிவு, கரண அறிவுன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதன் மூலமாக உலக வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாகத்தான் அந்த ஆன்மாவினுடைய இருப்பை அறிய முடியும். ஆன்மா அப்புறம்தான் முடிவில் அது பல பிறவிகள்ல, பல கோடானு கோடி பிறவிகள் தோறும் உலகியல் அனுபவங்களை பெற்று பெற்று முடிவில் அந்த ஜீவன் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறது. ஆக ஒரு நாணயத்துக்கு கீழ்ப்பக்கம், மறுபக்கம் ஜீவனா இருந்து அந்த ஜீவன் ஜீவனுக்கு பௌதிக உடம்பு கிடைக்கும் பொழுது அது உலக பார்க்கிற அறிவு, கேட்கிற அறிவு, தொடர அறிவு, நுகர் அறிவு, சுவைக்கிற அறிவு, அப்புறம் சிந்திக்கிற அறிவு, மனிதன்ல சிந்திக்கிற அறிவு, இதன் மூலமாக உள்ளொளி, அந்த உள் மெய்யறிவு தூண்டப்படுகிறது. சிறிது சிறிதாக, படிப்படியாக, முறைப்படி. இதுதான் அனுபவ ரீதியா அந்த ஆன்மா அந்த மெய்யறிவை பெற்றுக் கொள்கிறது. அதனால இதை பார்க்கும்போது சுருக்கமா சொல்லணும்னா, அந்த அறிவு அனுபவம்ன்றது 0 ஆரம்பிச்சு 100 நிறைவு பெறுது. அந்த ஒரு நிலை தான் கடைசியில ஆன்மாவுக்கு அந்த மெய்யறிவு, மெய்ப்பொருள் ஞானம், தான் மெய்ப்பொருளாக உள்ளோம் என்ற ஒரு ஞானம் முடிவில் தான் அதுக்கு அனுபவ ரீதியா அது கிடைக்குது. சரி, பசு என்பது என்னன்னா, இந்த பௌதிக உடம்பே இல்லாம இருந்த காலம்தான் அளவிறந்த காலம், அளவிறந்த காலம். ஏன்னா இந்த ஆன்மாவானது சிருஷ்டிக்கப்படாதது, அது இயற்கையில் உள்ளது. அதுக்கு உள்ள அந்த ஆன்மாவுக்குள்ளத்தான் அத்துவிதமா ஆண்டவர் இருக்கார், அந்த அருள் இருக்குது. ஆண்டவருடைய இயற்கை உண்மையும், இயற்கை விளக்கமும், இயற்கை இன்பமும் முழுமையான ஒரு நிலையில உள்ளொளியாக
அந்த ஆண்டவர் அந்த ஆன்மாவோடு அத்துவிதமா இருக்கு. ஆண்டவர் சுத்த சிவ சாக்கிராதீத நிலையில அவர் விழிப்புணர்வோடு இருந்து இந்த ஆன்மாவை விழிப்படைய செய்றார். ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, அந்த எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள், அந்த நாம் பார்க்கிற அகண்டமான எல்லையற்ற வான்வெளி முழுதும் ஆண்டவர் அன்பு இருப்பாக இருக்கிறார். அவர் இருப்பு மாத்திரமா இருக்கார். இதுதான் சுவாமி சரவானந்த அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா இதுதான் பேசிக்கான ஒரு ட்ரூத்து. இதை பல முறை சொல்லியாக வேண்டி இருக்கிறதுனால இதை ஒவ்வொரு முறையும் அதை சொல்லுவார். ஆக அகண்ட வெளி முற்றும் ஆண்டவருடைய இருப்பு ஒரு அன்பு, நிலையான அன்பு இருப்பாக இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல அந்த அனுபவம்ன்றது அன்புன்னா அன்புன்றது என்ன? அதுதான் இயற்கை உண்மை என்கின்ற ஒரு சத்தியம், சத்து பொருள். அதுதான் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. அதுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுது. அன்புன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அது இருப்பாக மட்டும் இருந்தா போதாது. அது அனுபவத்துக்கு வரணும். அந்த அன்பு அனுபவத்துக்கு வர வேண்டியதுதான் இறைவனுக்கே ஒரு பெண்டிங்கா இருக்கு. அதை எங்க வெளிப்படுத்த முடியும்னா உணர்வுல தான் அது வெளிப்படுத்த முடியும். உணர்வு என்கின்ற ஒன்றில் தான் வெளிப்படுத்த முடியும். அந்த ஆக இருப்பு நிலையிலிருந்து ஆண்டவர் இயற்கையாகவே உணர்வு நிலையில இருக்கார். ஆனா உணர்வு அகண்டமா இருக்கிற ஆண்டவர், இருப்பு நிலையில இருக்கிற ஆண்டவர் உணர்வு நிலையில ஒரு புள்ளியாத்தான் இருக்கார், ஒரு அணு வடிவத்தில் இருக்கார். அந்த அணு வடிவத்தில் இருக்கிற அந்த மெய்யுணர்வு அவருடைய உணர்வை சூழ்ந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற 4 நிலைகள் இயற்கையாகவே இருக்கு. அகம்ன்றது ஆன்மா, அகப்புறம்ன்றது ஜீவன், புறம்ன்றது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், புறப்புறம்ன்றது அந்த 5 அறிவுகள் பொருந்திய இந்த உடல். ஆக இதெல்லாம் 4 நிலைகளும் ஆண்டவருக்கு அவசியமா தேவைப்படுது. அது என்னத்துக்கு அவசியம்ன்றது நம்ம மனோ அறிவால புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. இந்த 4 நிலைகளும் புடை சூழத்தான் அந்த உணர்வு இருக்கு. அது மையம். இந்த 4 உணர்வு நிலைகள் இந்த பிண்டத்தில் இருக்கு. அகம்ன்றது ஆன்ம உணர்வு, அகப்புறம்ன்றது ஜீவ உணர்வு, புறம்ன்றது கரண உணர்வு, புறப்புறம்ன்றது இந்திரிய உணர்வு. எப்படி ஒரு வீடுன்னா வீட்டுக்கு நடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நடு வீட்டுல உட்காந்துட்டேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடு வீட்டுல ஆண்டவர் இருக்காரு. அந்த வீடுனாலே உங்களுக்கு வாசப்படி இருக்கும். அந்த வாசப்படியை இந்திரிய உணர்வுன்னு சொல்லலாம். அது இயற்கையாகவே இருக்கிறது. அதுக்கு அடுத்தது தாழ்வாரன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்ப அது போர்ட்ரிகோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது புறப்புறம். அப்புறம் இது ஒரு உதாரணமா தான் இப்ப சுட்டி காமிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. ஆக வாசப்படியை தாண்டி நம்ம போர்ட்ரிகோவுக்கு அதுக்கப்புறம் ஹாலுக்கு வர்றோம். ஹால் தான் உங்களுக்கு அந்த ஜீவனா இருக்கு. ஹால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹால் இல்லாத வீடு எப்படி? ஹால் இருந்தா தான் விருந்தினர்கள் வருக போக சாப்பிட தங்கலாம் இந்த ஹாலில் தான் தங்குவாங்க. அந்த ஹாலுக்கு உள்ளீடா இருக்கிறதா நடு வீடு. அதுல பள்ளி அதாவது பெட்ரூமு இருக்கலாம், பூஜை அறை இருக்கலாம், பணம் நகை எல்லாம் வைக்கிற ஒரு நடு வீடு. அங்க யாரும் போக மாட்டாங்க. வீட்டுல ரொம்ப முக்கியமானவங்க தான் அந்த சாவி இருக்கும். பணம் பூஜை பண்றவங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் அல்லது தலைவி, அவங்க தான் ரெகுலரா பூஜை பண்றது, அந்த மாதிரி பண்றது. பணம் ஒருத்தர் கையில் இருக்கும். இந்த பணம்ன்றது நம்ம சத்து பொருள்னு வச்சுக்கலாம். பணம் நகை இதெல்லாம் சத்து பொருள். இந்த சத்து பொருள் தான் இந்த வீட்டுக்கு மையத்துல இருக்கு. அதுதான் கடவுள். ஆக அந்த மையத்தை சூழ்ந்து இந்த 4 உணர்வு நிலைகளும் இயற்கையாகவே இருக்கு. ஆனா எதுவுமே அது விளங்காத ஒரு நிலையில இருக்கிறது தான் இயற்கை. ஏன்னா அந்த உணர்வு நிலைக்கு வந்த ஆண்டவர் அந்த அன்பு தத்துவத்தை அனுபவப்படுத்துவதற்காக, தனக்குத்தானே அனுபவப்படுத்தி கொண்டு தன்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக தான் எல்லா ஏற்பாடுகளும்.
ஆக இந்த ஏற்பாட்டில் வந்து எல்லாமே அகமாகட்டும், அகப்புறமாகட்டும், புறமாகட்டும், புறப்புறமாகட்டும், எல்லாமே ஆண்டவருடைய அருள் தான் இந்த 4 நிலைகளாக ஆகியுள்ளது. அண்டத்துல அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதுதான் வந்து அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய 4 ஒளிநிலைகள் அண்டத்துல. அதே வந்து பிண்டத்துல பார்க்கும்போது அதுவே 4 உணர்வு நிலைகளா வருது. அது இயற்கையா இருக்கிறது. இது வந்து இயற்கை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வள்ளல் பெருமான் இது இயற்கை விளக்கம். இது வந்து ஏன் எதுக்கு இதெல்லாம் எல்லாமே இருக்கலாமேன்னா அது அப்படி இருக்க முடியாது. அந்த 4 உணர்வு நிலைகள், 4 வட்டங்கள், ஒளி வட்டங்கள், ஒளி சூழ அதுக்கு மையத்துல தான் அந்த அருள் உணர்வு ஆகி இருக்கு. இந்த அருள் உணர்வு இந்த 4 நிலைகளையும் அந்த அருளை அனுபவப்படுத்த வேண்டும். இதுல வந்து நடுவுல இருக்கிற அந்த உயிர் உணர்வுல தான் எல்லா அனுபவங்களும் வரும். அதுதான் ஜீவன். இந்த ஜீவன்ல தான் வந்து அது ஜீவன் அப்படின்னாலும் உயிர் உணர்வு அப்படின்னாலும் ஒரே பொருள் தான். இந்த உயிர் உணர்வு தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த உயிர் உணர்வுல தான் சரி, இந்த பௌதிக உடல் கிடைச்ச உடனே நமக்கு தொட்டா தெரிஞ்சுக்கிற அறிவு, அது செடி கொடி மரம். அப்புறம் எறும்பத்துக்கள்னா 3 அறிவு, சுவை அறிவு, வாசனை அறிகிற அறிவு, தொட்டா தெரிஞ்சுக்கிற அறிவு. இப்படி அறிவுகள்லாம் வளர்ந்து இதெல்லாம் புறத்துல நிறைவாகி நிறைவாகி இதுக்கு பல கோடி பிறவிகள்லாம் ஆகி நிறைவான பிறகுத்தான் இந்த புற உலக அனுபவங்கள், இதன் மூலம் வந்து இன்பம் துன்பம் அப்படின்ற அனுபவம் கிடைக்குது. இது அவசியம். இது எதுக்கு இந்த உணர்வு நிலைகள்னா, இந்த உணர்வு நிலைகள் வாயிலாகத்தான் அந்த ஜீவன் வந்து இன்பம் என்கின்ற இதோ 2ஆ பிரிக்கப்படும். அனுபவம் வந்து 2ஆக பிரிக்கப்படும். எப்படி வினை வந்து நல்வினை தீவினை அப்படின்னு பிரிதோ, அதே மாதிரி அனுபவம் இந்த வினைகள் மூலம் அனுபவம் 2ஆ பிரிது. ஒன்னு இன்ப அனுபவம், இன்னொன்னு துன்ப அனுபவம். இது 2மே அனித்தியம். இந்த ஜீவன் வந்து அனித்திய ஜீவன் நிலையில வச்சு, அந்த ஜீவனை அனித்தியமா வச்சு இந்த இன்ப துன்பங்களையும் அனித்தியமா கொடுக்கிறார். இந்த ஜீவனானது இப்ப நம்ம இந்த ஒரு தேகம் எடுத்திருக்கோம், மனித பிறவி எடுத்திருக்கோம், அல்லது ஆடு மாடு கோழி, ஒவ்வொரு பிறவியிலையும் அது உயிர் உதயமாகும் போது, கருப்பையில உயிர் உதயமாகும் போது அந்த ஜீவன் எங்கிருந்து வெளிப்படுதுன்னா ஆன்மாவிலிருந்து தான் அது வந்து உணர்வு, உயிர், ஆற்றல், வடிவம் கொண்டு வெளிப்படுது. அந்த ஆன்மாவிலிருந்தே அது வெளிப்பட்டு தான் இந்த பௌதிக உடல் தாங்கி இந்த இன்ப துன்ப உணர்வுகளை அனுபவங்களை அது வந்து கிரகிக்கிறது. இது எல்லாமே ஜீவன்ல தான் அனுபவமாகிறது. ஜீவன்ல தான் அனுபவம் ஆகி இந்த அனுபவ பதிவுகள் அத்தனையும் ஆன்மாவில் அதிசூக்குமமாக பதிய வைக்கப்படுகிறது இறைவனுடைய அருளாலே. இந்த இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் நித்தியம் அல்ல. அது இல்லாம இது மாயா சம்பந்தம் உடையது. இதுல வந்து சத்து பொருள் கிடையாது. இது இந்த புற உலக இன்ப துன்பங்கள் எல்லாமே புறப்பொருள்களிலிருந்து கிடைப்பதினாலே இதுல சத்து பொருள் இல்லாத அசத்து அம்சமா இருந்து இது ஒரு மயக்கத்தினால்தான். இது வந்து இன்பம் எப்படி வரும்னா ஒரு மயக்க இன்பம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு மயக்கம், அந்த ஒரு மயக்கத்துல தான் இது வந்து இன்பமா அனுபவப்படுதே ஒழிய இது உண்மை இன்பம் அல்ல. ஆனாலும் அந்த ஜீவனுக்கு அது தெரியாது. அது உண்மை போலதான் அது அனுபவிக்கும். எல்லாத்தையுமே உண்மை போலதான் அனுபவிக்கிற மாதிரி ஆண்டவர் மறைச்சிருவார். துன்பமும் உண்மையாதான் அனுபவமாகும், இன்பமும் எந்த இன்பமும் எடுத்தாலும் அது உண்மையாகத்தான் அனுபவமாகும். எப்போ வந்து இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு உணரப்படும்னா, இந்த இன்பமும் துன்பமும் வந்து மாறி மாறி ஆன்மாவோட பதிவாகி ஒரு காலகட்டத்தில் துன்பம் அதிகமா வரும் பொழுதுதான் இந்த துன்பம் ஏன் எனக்கு வருது, இது என்ன தலையெழுத்து, நான் துன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஏற்படும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டர்னிங் பாயிண்ட்ல மனித பிறவியில பக்குவ நிலையில தான் வந்து இந்த இன்ப துன்பம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
அந்த ஒரு பக்குவ நிலையில, அது வரையில அந்த பக்குவ நிலைக்கு முந்தைய நிலையில வரையில அந்த அருள் ஒரு மறைப்பை ஏற்படுத்தி அது இன்பத்தையும் ஏற்றுக்கும், துன்பத்தையும் ஏற்றுக்கும். அதை பத்தி இது பண்ணாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அது அடுக்கடுக்கா ஆன்மாவில போய் அது ஒரு குறிப்பிட்ட முடியாது, இனிமேலுக்கு முடியாதுன்ற ஒரு நிலையில துன்பம், எல்லையில்லாத துன்பம் வருகின்ற பொழுதுதான் அது இந்த இன்பம்ன்றது என்ன, துன்பம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது விசாரம் செய்ய ஆரம்பிக்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் இந்த எந்த ஒரு இன்பத்திலையும் சத்தம்சம் கிடையாது, சத்து பொருள் கிடையாது, இது அசத்து. இந்த அசத்து அந்த ஆண்டவர் உண்மையாகவே அந்த அசுத்த மாயா சக்தி அந்த மாதிரி உண்மையா உணர்த்திடும். இப்ப உதாரணமா இப்ப நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறோம், ராத்திரி ஆச்சுன்னா தூங்க போயிடுறோம். தூக்கத்துல நம்ம உணர்வற்ற நிலையில இருப்பறியாத நிலைக்கு போயிட்டு திருப்பி ஆண்டவர் கனவு நிலைக்கு இந்த ஜீவனை வர வைக்கிறார். இப்ப கனவுல எத்தனையோ விதமான கனவுகள் வரும், ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான கனவுகள். கனவு என்பது ஏற்கனவே இந்த உலகத்துல நாம சந்தித்தது, அனுபவித்தது, அதோட சேர்த்து புதிய ஒரு சூழ்நிலை, புதிய அனுபவங்கள், இது எல்லாம் ஒரு கலவை அனுபவமா வரும். இதுல பயம் வரும், கவலை வரும், கொலை பண்ற மாதிரி வரும், இந்த மாதிரி எத்தனையோ அவஸ்தைகளும் வரும். கனவுல இன்பமும் வரும். இன்பம் அது ஒன்றும் இது இல்லை. ஆனா ஒரு பயம், களவு கடந்த ஒரு பயம், அதெல்லாம் கனவுல வரும். குழந்தைங்களுக்கு வரும், பெரியவங்களுக்கு வரும். ரொம்ப நேரம் ஒருத்தர் நம்ம துரத்திக்கிட்டே வர்ற மாதிரி வைங்க, அது பயந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். நீண்ட தூரம் வரும், அவர் கத்தி எடுத்துக்கிட்டு பின்னாடி வர்றார். இதெல்லாம் ஆகி கடைசியில கத்தியில குத்தும் போது நம்ம அப்படியே துடிச்சு அந்த ஒரு வலி தாங்க முடியாத ஒரு நிலை பட்டுன்னு எழுந்துக்கிறோம். அப்புறம் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அடாடா, இதெல்லாம் கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நினைக்கிறோம். ஆனாலும் அந்த கனவுல இது பொய் என்றாலும் கனவு காணும் போது அது பொய் என்று உணர முடியாது. அதுதான் கடவுளுடைய செயல். கனவு காணும் போது அது உண்மையாகத்தான் அது நம்ம அதை அனுபவிப்போம். அப்போ நம்ம அந்த கனவுல பயத்தை அனுபவிச்சோம், துன்பத்தை அனுபவிச்சோம், கவலை அனுபவிச்சோம். பெரிய பெரிய கவலையெல்லாம் வந்துடும். அந்த எத்தனையோ சம்பவங்கள் அது தாக்கி நம்மளை பயப்படுத்தும். ஆனா விழித்தெழும் பொழுது ஐயோ எல்லாமே பொய்ன்னு நினைப்போம். ஆனா அது நம்ம நினைச்சாலும் அனுபவிச்சது தான். துன்பத்தை அனுபவிச்சிட்டோம். அந்த ஜீவனானது அது கனவு என்றாலும் அனுபவப்பட்டது, அது ஒன்றும் பண்ண முடியாது. துன்பத்தை அனுபவிச்சிட்டோம். ஆனா விழித்தெழும் பொழுது அது பொய்ன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த துன்ப அவத்தைகள் பதிவாயிடும். எதுக்கு இது சொல்றோம்னா, அதே மாதிரிதான் விழிப்பு நிலை. இந்த விழிப்பு நிலை கூட அந்த அருள் நிலையிலிருந்து நோக்கும் போது நாம விழிப்பு நிலையில நாம இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறது எல்லாமே அது ஆன்மாவுக்கு உண்மையை உணர்கின்ற பொழுது இதுவரையில அனுபவித்த இத்தனை கோடி பிறவிகள் அனுபவிச்ச எல்லாமே கனவு போலதான் அதுக்கு முடிஞ்சிருமா. இப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, இது எல்லாமே ஜீவன்ல ஏற்படுறதுதான். இந்த ஜீவன்ல இதுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் எதுன்னா, இது 3 பங்கு மனம் உடையது. அந்த மனம்னா நம்ம நினைக்கிற மாதிரி மனிதனுடைய கழிவுன்ற அர்த்தம் இல்லை. இது ஒரு இந்த மனம்ன்றது ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மனம் அகராதியில தயாநிதி சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்லுவார்கள், மனம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மனம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இறைவனுடைய அருள் தான் மலமாக நமக்கு இருக்கிறது. மலம்னா அது அசுத்தமானது, தற்போதைக்கு அசுத்தமானது. ஆனா அது சுத்தமாகணும். இப்ப அந்த மனம்ன்றது என்னன்னா, முதல்ல இந்த ஆன்மாவில் அது மூலமலமா இருக்கு, அதுக்கு பேரு ஆணவ மலம். அடுத்தது ஜீவன்ல உயிர் உணர்வுல மாயாமலமா இருக்கு. இந்த மாயாமலம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்தையும் உண்மை போலவே அனுபவிக்க முடியும். எல்லாமே பய உணர்ச்சி,
அதனால் வருகின்ற ஒரு துன்பம், கவலை உணர்ச்சி, ஃபீலிங்கு, அதனால் வருகின்ற துன்பம், பசி உணர்ச்சி, அதனால் வருகின்ற துன்பம், பசி நீங்கிய போது அதனால் கிடைக்கிற இன்பம், காமம், அவா, அப்போது நமக்கு துன்பம் அவஸ்தை, அதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது கிடைக்காத பொழுது வெறுப்பு அந்த மாதிரி ஒன்றும், அது கிடைக்கின்ற பொழுது அது நமக்கு இன்பமா இருக்கும். இது அனைத்துமே இந்த மாய மலத்தினுடைய இது. அதை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் விளக்கம் செய்தால்தான் அது விளங்கும், இல்லைன்னா விளங்காது. அது மூன்றுத்தையும் விளங்குறார். அப்புறம் இந்த உடம்புல இருக்கிற காரியப்படுறது கண்மமலம். ஏன்னா இந்த இதுக்கு பேரு புறக்கரணம் பேரு. புறக்கரணம், அகக்கரணம் இதெல்லாம் கண்மமலம் ஆயிடுது. புறக்கரணம், கரணம்னாலே பொதுவா மனம் சொல்லுவாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துல இதை பத்தி டீட்டெயிலா சொல்லுவாங்க. கரணம்ன்றது அகக்கரணம், புறக்கரணம் இரண்டாக பிரிகிறது. புறக்கரணம்ன்றது மனம், வாக்கு, காயம், மூன்று. மனம்ன்றது உள்ளீடா இருக்கிறது. அப்புறம் நம்ம பேசுறது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறது வாக்கு. காயம்ன்றது உடல். இப்போ இந்த மூணுலையும் தான் நமக்கு வினை சேருது. ஒரு தீய ஒருத்தர் கெட்டு போனோம், பொறாமை, துவேஷம், குரோதம், காமம், வெகுளி, இது மனதில் முதல்ல நமக்கு ஏற்படுது. அங்கேயே வினை உருவாகிடும். நம்ம மனதால நினைச்ச உடனே நல்லது நினைச்சோம்னா நல்வினை, தீவினை. ஒருத்தர் மேல நம்ம கோவப்படுறோம் இல்ல காமப்படுறோம், அது சொல்லாகி வரும்போது அந்த வினை இன்னும் பலூன் மாதிரி பெருசா உப்பி போயிடும். ஒரு கோபம் முதல்ல மனதுல உதயமாகுது, உணர்வுல உதயமாகுது. அது சொல்லா வரும்போது கெட்ட வார்த்தையா வருது, பிறருடைய மனம் புண்படும்பாடி ஆயிடுது. அது அது பலூன் மாதிரி அந்த வினை பெருகிடுது. இதனாலதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டபடு. தீயினால சுட்டுட்டா கூட அது ஆறி போயிடும். ஆனா ஒருத்தரை பார்த்து ஒரு தீய வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா காலம் ஃபுல்லா இதாயிடும். அது வினை நமக்கு அவங்க அதனால கவலைப்பட, துன்பப்பட அது நமக்கு வினையா மாறிடுது. அப்புறம் கோபத்துல கொலை கூட பண்ணிடுறான். அது மிகப்பெரிய வினையாகி பல பிறகு நமக்கு துன்ப போறோம். இது பேரு புறக்கரணம். இது அகக்கரணம்ன்றது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல அகக்கரணத்திலையும் புறக்கரணத்திலையும் பொதுவா வர்றது மனம் ஆகுது. ஆக எதுக்கு சொல்றோம்னா இந்த மனம், இந்த உயிர், இந்த ஜீவன், இந்த உடம்பு, இது எல்லாம் புறநிலை சம்பந்தப்பட்டதுதான். ஆக இந்த தேகம் கிடைக்கிறதுனால இதன் மூலமா நம்ம வினை சேருது. நல்வினை, தீவினை. நல்வினை செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்குது, இன்பம் கிடைக்குது. தீய வினை செஞ்சா பாவம் கிடைக்குது, துன்பம் கிடைக்குது. ஆக நல்வினை, தீவினை இதுதான் நமக்கு வினையா செஞ்சு அந்த வினையும் மூன்றா பிரியுது. இந்த பழைய கர்ம வினை, நிகழ்கால கர்ம வினை. இப்ப நிகழ்காலத்துல சேர்க்கறது எது அடுத்த பிறவிக்கு வித்தாக மாறிவிடுகிறது. அதுவும் மூவினையா பிரிவு. இது எல்லாம் கண்மமலம் சொல்றது. இந்த கண்மமலம்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம இந்த உடம்பே கிடைக்காது. உடம்பு கிடைக்கலன்னா அனுபவம் கிடைக்காது. ஆக மலம்ன்றது நமக்கு ரொம்ப அவசியமாகுது. இந்த மலம், கண்ம மலம் இருக்கிறதுனாலதான் நம்ம நல்லது கட்டது செஞ்சு அதன் மூலமாக நமக்கு அந்த மெய்ப்பொருள் அனுபவம் நமக்கு கடைசியில் அது கிடைக்குது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆக பசுன்றது என்ன? அது முற்றும் மலம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பசு என்பது முற்றும் மலம்ன்றது. பசு அப்படின்றது தான் ஆன்மா அந்த உணர்வு இல்லாத ஒரு ஜடம் போல இருக்கின்ற ஒரு நிலை. அது ஆகாயத்துல ஒரு அணு வடிவத்துல பௌதிக உடம்பு கூட கிடைக்காத ஒரு நிலையில அனாதி காலமா, அது காலமே கணிக்க முடியாத ஒரு அனாதி காலமா அப்படிதான் இருக்கு. அந்த அப்போ அதுக்கு பசுன்னு பேரு. ஏன் அது பசுன்னு பேர்னா அதுக்கு பௌதிக உடம்போ உயிரோ மனமோ எதுவும் கிடைக்காத போது அது அதனுடைய இருப்பை அதுவே அறிய முடியாது. அந்த நிலையில அது அறியாமை இருள் தான் மனம். அப்போ அந்த பசுன்ற நிலையில அந்த அறியாமை அந்த இக்னோரன்ஸ்,
அந்த அக இருள் சொல்றது. அறியாமைன்னா அஞ்ஞானம், அஞ்ஞானம்ன்றது உள்ளிருள். நம்ம வெளியில் நாம் இப்ப சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 6 மணிக்கு மேல உலகம் சூரியன் மறைஞ்சிடுது, இருட்டி போகுது. இதுக்கு பேரு பூத இருள். இந்த பூத இருள் காலையில நம்ம சூரியன் விடிஞ்சோடனே இருள் நீங்கிடும். ஆக பூத புற உலகத்துல நம்ம இருள் வரும்பொழுது நம்ம எந்த பொருள் எந்த வடிவம் எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி போயிடுது. காரணம் ஒளி இல்லாத காரணத்தால. காலையில ஒளி வந்த உடனே நமக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, எல்லா பொருளுடைய உண்மை வடிவம் அது எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா அக இருள் இயற்கையிலேயே உள்ளது. அதுக்கு பேர் தான் ஆணவ இருள் பேர். அந்த ஆணவ இருள்ன்றது கடவுளுக்கு அந்நியமான ஒன்றான்னா அதை கிறிஸ்துவர்கள் அவங்க சொல்றது அதுதான் சாத்தான் சொல்றதுக்கு காரணம் அந்த ஆணவ இருள் தான். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இடத்துல போய் தொடர்பாயிடும். அவங்க சாத்தான் சொல்றது எதுன்னா சைவத்துல நம்ம சைவத்துல அத ஆணவ இருள்னு சொல்றது. இது ஆணவம் அப்படின்ற ஒன்று, அல்லது கிறிஸ்தவத்துல சொல்ற சாத்தான்றது கடவுளுக்கு அந்நியமா இருக்கான்னா கடவுளுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. தயவு அடுத்த பதிவில் பார்ப்போம். அப்போ கடவுளுக்கு அந்நியமா எதுவுமே இயற்கையில கிடையாது, அவர் மட்டும்தான் இருக்கார். அப்போ இந்த ஆணவ மலம்ன்றது அது என்னன்னா கடவுளுடைய செயல் திருநடனத்தினால்தான் அந்த ஆணவ மலமே விளங்குது அப்படின்னு தான் பெரிய சீக்ரெட். மிகப்பெரிய சீக்ரெட் சுத்த சன்மார்க்கத்தினால்தான் அது ஆண்டவர் திருநடனம் செய்யலன்னா அந்த ஆன்மாவிலே ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்கவே முடியாது. அவருடைய பெருங்கருணை திருநடன செயல்னாலே அது ஒரு மறைப்பு, அந்த ஒரு மறைப்பை ஏற்படுத்து. அது ஒரு காரணம் இருக்கு. அது அனாதி காலமா அந்த நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கார். தன்னைத்தானே மறைச்சிக்கிற ஒரு நிலை அதுதான் நடராஜ திருநடனம். அந்த மறைத்தல் அப்படின்றது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். இதுல மறைத்தல் தொழில் தான் சொல்ல போனா முதல் தொழிலாக இருக்கிறது. ஏன்னா ஆன்மாவுக்கு உள்ள நிகழறது 2 தொழில். ஆன்மாவுக்குள்ள ஆன்மாவில் ஆண்டவருடைய 5 தொழில் 2ல மறைத்தல் தொழிலும் அருளல் தொழிலும் ஆன்மாவுக்குள்ள நடக்குது. இதுல அருளல் தொழில் பல அந்த பிறவியெல்லாம் கடந்து பல கோடி பிறவியில கடந்து கடைசியில அந்த வள்ளல் பெருமானுக்கு தான் அந்த அருளல் கிடைக்குது முடிவில். அப்ப நமக்கு முதல்ல என்னன்னா மறைத்தல் தான் இருக்கு. முதல்ல அந்த மறைத்தல்லையே அனாதி காலமா இருக்கிறோம். அந்த ஆண்டவர் செய்கின்ற திருநடனத்துல முதல் தொழிலான அந்த மறைத்தல் தொழில ஆன்மாவில் இருக்கிறதுனால்தான் ஆணவ மனம் விளங்க முடியும். அதுதான் தன்னைத்தானே மறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு இயற்கையில அந்த திருநடனம்ன்றது அதுக்கு தொடக்கமே கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த உள்ளொருடைய செயல்னால்தான் அந்த ஆணவமெல்லாம் அது இருக்கு. அது ஒரு காரணம். அது இன்னொரு பிற்பாடு அதை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த நிலையில இருக்கும்போது ஆன்மாவானது சித்தின் பேரு. சித்து அப்படின்னாலும் அறிவுனாலும் ஒண்ணு. ஆன்மான்றது ஒரு அறிவுமயமான ஒரு அணுதான். ஆனா அறிவுமயமான ஒரு அணு அறிவோடத்தனம் இருக்கணும். ஆனா அப்படித்தான் இருக்கு. ஆனா அது அந்த இப்போ ஒரு மாணிக்க மணி இருக்கு. அந்த மாணிக்க மணி மேல மாட்டு சாணத்தை போட்டா என்ன ஆகும்? ஒளி தெரியாது. நிறைய கற்கள் ஒளியுடைய கற்கள்லாம் பூமியில கிடைக்குது. அது சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கும். சில கற்கள் நைட்ல கூட பிரதிபலிக்கும். அந்த மாதிரி இருக்கிற கல் மேல ஒரு சாணத்தை போட்டா என்ன ஆகும்? ஒளியே தெரியாது. ஆக அது அறிவோட இருந்தாலும் அந்த ஆணவ மலம்ன்ற மூலமல ஆண்டவர் திருநடன செய்ய விளங்குற மல அதை திரை அனாதியாகவே அதை வச்சிட்டு இருக்கார். அது இருக்கும் பொழுது தனது இருப்பை அதுவே உணராது. தனது இருப்பை அதுவே உணராது. ஒரு கல்லு மாதிரி, ஒரு இரும்பு துண்டு மாதிரி, ஒரு ஜடப்பொருள் மாதிரி அது உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். தனது உணர்வை தானே அறிய முடியாது. அதுக்கு காரணம் அந்த மல மறைப்பு, அக இருள், இன்னர் டார்க்னஸ். அப்ப இன்னர் டார்க்னஸ்
அது தன்னையும் காட்டாது, அந்த ஆன்மாவையும் காட்டி கொடுக்காது. அதனால இது ரெண்டும் கலந்த ஒரு நிலையில அந்த ஞானம்தான், ஞானம் என்ற ஒன்றுதான் ஆன்மா. அதை மறைக்கின்ற போது அஞ்ஞானம். அந்த ஒளி இருள் ரெண்டும் கலந்து, அந்த இருள் தன்னையும் காட்டாது, ஒளியும் காட்டி கொடுக்காது, இருள் தன்னையும் உணராது. அப்பற்பட்ட ஒரு நிலையில அதுக்கு பேரு பசுன்னு அதுக்கு பேர். இதுதான் மூலமலமா இருக்கிறது. அந்த நிலையில விட்டு அனாதி காலமா எல்லையற்ற காலமா அப்படிதான் இருந்து வருது. அதுவும் அதுக்குள்ள இருக்கிறது. அந்த இருப்புக்குள்ள இருப்பாக, அந்த அறிவுக்கு அறிவாக இருப்பவர் தான் அந்த உள்ளொளியாகிய கடவுள். அவர் எப்பவும் தன்னுணர்வுல அவர் இருக்கிறார். இப்ப அது அனுபவப்படுத்த வேண்டிய ஆன்மாவுக்கு அனுபவ ரீதியா அந்த இன்பத்தை உணர்த்தணும். அதாவது தன் இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அன்பு என்கின்ற இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னா அதுக்கு அருள் வேண்டும். அந்த அருள் விளக்கம், அந்த அருள் விளக்கம் அடைகின்ற பொழுதுதான், அந்த அருள் செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த தன்னுடைய இருப்பை இன்ப இருப்பாக எக்காலும் அந்த இருப்பை இன்ப இருப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும்னா அந்த உண்மை விளக்கத்துக்கு வருகின்ற பொழுதுதான் அது அகம் அகப்புறம் புறப்புறம் 4 நிலைகளாக விரிது. அண்டத்துல அது மாதிரி விரிது. இந்த உலகமெல்லாம் விளங்க ஆரம்பிக்குது. அப்படி விளங்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த புறநிலையில ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 செயல்களும் புறத்தில் நடக்கிறது. இப்ப அருளல் மட்டும் பெண்டிங்கிலேயே இருக்கு. அகத்துல மறைத்தல், புறத்துல ஆக்கல், காத்தல், அழித்தல். ஆக்கல், காத்தல், அழித்தல்னா எல்லாமே, எல்லா பொருளும், எல்லா ஆற்றலும், எல்லா செயலும், இந்த தேகம் கூட நமக்கு உதிக்குது, கொஞ்ச நாளைக்கு இருக்குது, அப்புறம் அழிஞ்சு போகுது, திருப்பி மறுபடியும் வருது. இப்படியே அந்த ஒவ்வொரு தேகமா புல்லு பூண்டு செடி கொடியிலிருந்து, ஈ எறும்பு கொசுவிலிருந்து, பாம்பு பல்லி தேல்ல இருந்து, அப்படியே ஆடு மாடு பன்றியில இருந்து, பறவை இனங்கள்ல இருந்து, அப்புறம் மனிதனாகி, அப்புறம் அந்த அறிவு கூட 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 உள்ள இருக்கிற அந்த ஞானமே வடிவான அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா விழிப்படைய ஆரம்பிக்குது. இப்ப இது விழிப்படையறதுக்கு காரணம் எல்லாமே இந்த அனுபவம் தான். புற உலக அனுபவத்தில் நமக்கு கிடைக்கிற இன்பம் மற்றும் துன்பம், இதன் மூலமாகத்தான் இந்த ஆன்மா விழிப்படைய முடியும் அனுபவ ரீதியா. இதுக்கு உதவி செய்வது தான் நல்வினை தீவினை. ஆக மலம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த மலம் எல்லாமே ஆண்டவருடைய அருட்சக்தி தான் இந்த 3 மலமாக இருக்கிறது. ஆக அந்த பசு அப்படின்ற நிலையில அது ஜடமா இருக்கிறது, ஜடம் போல தன்னுணர்வு இருக்கிறதுனால அது முற்றும் மலம் அப்படின்றார். ஆன்மா அப்படின்னும் பொழுது அது அந்த ஒரு செடி கொடி மரத்தெல்லாம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அறிவு விளக்கு கிடைக்குது அந்த இடத்துல. இப்ப அந்த ஆன்மா அந்த முற்றும் இருக்கிற மலத்தன்மை நீங்கி அந்த மூலமலமும் கூட ஆட் ஆகுது. செயற்கை இயற்கையில் செயற்கையாகிய மாயா மலமும் செயற்கையாகிய கண்ம மலமும் கூட ஆட் ஆகுது. அது மனித பிரிவில் வரும்பொழுது இந்த ஒரு பக்குவ நிலையில வரும்போதுதான் அது தனக்கு 3 மலம் இருக்குது அப்படின்றத விசாரத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறது. அதுதான் ஜீவன். இந்த இடத்துல ஆடு மாடு கோழி பன்றி இவைகள்லாம் அதை பத்தி எதுவுமே தெரியாது. அது ஜஸ்ட் இருக்கோ, இன்பத்தை அனுபவிக்கும், துன்பத்தை அனுபவிக்கும், வேற எதுவும் அதனால அறிந்து கொள்ள முடியாது. மனித பிறவியில் தான் அது பக்குவ நிலையில் தான் தனக்கு 3 மலம் உள்ளது அப்படின்னு அறிந்து அதை ஆண்டவருடைய அருளால நீக்குவதற்கு அது முயற்சிக்கிறது. அப்படி முயற்சிக்கும் பொழுது அது முதல்ல கண்ம மலம் நீங்குகின்ற ஒரு நிலையில, அப்புறம் மாயா மலம் நீங்குது, அப்புறம் கடைசியில ஆணவ மலம் நீக்குது. இந்த ஜீவன் 3 மலத்துல இப்ப நமக்கு இருக்கிறது. இந்த அதுக்கப்புறம் பார்க்கின்ற பொழுது அந்த அந்த இதுல வந்த மாதிரி சிவம் என்பது அதுக்கு மனம் கிடையாது. இறைவனுக்கு மனம் என்பது கிடையாது.
அதனால அவருக்கு அமலர் அப்படின்னு பேர். அமலன், அமலர் அப்படின்னு பேர். சரி, இந்த தமிழ்ல இத பத்தி விளக்கிறதுக்கு 3 ஒரே மாதிரிதான் இருக்கும் வார்த்தை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமலன், விமலன், நிமலன். இதெல்லாம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்த அவர்கள் தான் இது விளக்கம் கொடுக்கிறார். ஆனா இது எல்லாமே மலம் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்து மட்டும், முதல்ல இருக்கிற எழுத்து மட்டும் மாறும். ஆ அமலம், வி விமலம், நீ நிமலம். அமலம்ன்றது அந்த உள்ளொளி நிலை. அந்த உள்ளொளிக்கு ஆகிய இறைவனுக்கு மலம்லாம் கிடையாது. அவர் நின்மலர். அவருக்கு மலம், இயற்கையிலேயே மலம் இல்லாதவர். அவரே அனுபவ வாழ்வுக்காக வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு சிறப்பு தோற்றத்தோடு தான் வர்றார். அந்த சிறப்பு தோற்றத்துக்கு பெயர் தான் ஆன்மா. இந்த ஆன்மா அவருக்கு கடவுளுக்கே அணுத்துவமான வடிவம். இப்ப இந்த இடத்துல வருகை இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு உள்ள, அந்த ஆன்மாவுக்கு உள்ள அவர் உணர்வு நிலைக்கு வர்றார். அந்த உணர்வு நிலையில ஒரு அருள் ஒளியா இருக்கார். அருள் ஒளியா இருக்கார். அந்த இடத்துல இப்ப நம்ம பிண்ட தேகத்துக்கு உள்ள தலைக்கு நடுவுல அருள் ஒளியா இருக்காரு. அவருக்கு பேர் விமலர் அப்படின்னு பேர். விமலர் அப்படின்னு பேர். அடுத்தது நிமலர் அப்படின்னா இப்ப நமக்கெல்லாம் 3 மலங்கள் இருக்கிறது. இப்ப வள்ளல் பெருமான் ஒவ்வொரு மலமா நீக்கிறார். ஒவ்வொரு மலமா நிற்கிறார். அந்த தேகமே நான் என்ற உணர்விலிருந்து விடுபடுகின்ற பொழுது கண்ம மலம் நீங்குது. இந்த ஜீவனோ நான் அல்லன்னு நீங்கும் பொழுது மாயா உணர்வு, உயிர் உணர்வு நிலையை தாண்டி போகும்போது மாயா உணர்வு நிலைகள் நீங்குது. அது கண்ம மலம் நீங்கி மாயா மலம் நீங்கி ஆணவ மலம் மாத்திரமாய் அவர் இருப்பார். அப்ப அந்த துவைத நிலையில ஆண்டவர் தியானத்திருக்கின்ற பொழுது ஆணவ மலம் மாத்திரமா ஆன்ம வடிவத்துல இருப்பாரு. இருந்தாலும் ஆணவ மலம் இருக்கும். அந்த நிலையை பேர் தான் விஞ்ஞானகலர் நிலைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மலாம் சகலர். சகலர்னா 3 மலம் இருக்கும். கண்ம மலம், மாயா மலம், ஆணவ மலம். அதாவது உடல்ல கண்ம மலம் தாக்கும், உணர்வுல உயிர் உணர்வுல மாயா மலம் தாக்கும், அது ஆன்மாவுக்குள்ள ஆணவ மலம் இருக்கும். நமக்கு சகலர். இந்த யோகிகள்லாம் இந்த தேகமே நானுன்ற உணர்வை நீக்கி கொண்டு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு மாயா மலமும் ஆணவ மலம் மட்டும் இருக்கும். அவங்களுக்கு பேர் பிரளயாகலர் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. கடவுள் அருளால அந்த கடவுளை சார்ந்து சார்ந்து கொண்டு அத்துவிதமா நிற்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் தன் அருளால அந்த ஆன்மாவுக்கு ஜீவன்ல இருக்கிற மாயா மலத்தை நீக்கிறார். அப்போ ஆணவ மலம் மட்டும் இருக்கும். அவங்கள வேற இன்ப துன்பம்லாம் தாக்காது. அந்த நிலையில தான் விஞ்ஞானகலர். கடைசியில அந்த விஞ்ஞானகலருக்கு ஆண்டவர் அருள் முழுமையா வெளிப்படுகின்ற போது அந்த மலமும் நீக்கி தன்னோடு அத்விதமா ஆக்கிக் கொள்வார். அப்போ அந்த ஜீவனே சிவமா, தன்னை சிவமாக உணர்ந்து கொள்றது. அதுதான் மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை. அப்போ அந்த மலம் முற்றும் இருந்த நிலையில மலம் முற்றும் இருந்து நீங்கிய ஒரு நிலை தான் நிமலம். மலம் இருந்து நீங்கிய நிலை மலம். ஆக அகண்ட வெளியில அவர் ஆண்டவர் அமலராகவும், அருள் ஒளியா நம் தலைக்கு நடுவில் இருக்கும்போது விமலராகவும், வீன்ற எழுத்து அருள் ஒளியை குறிக்கிறது. இப்போ மனம் இருந்து நம்ம சப்போஸ் பல பிறவிகள் கழிச்சோ அது எப்பவோ வள்ளலார் மாதிரி ஆயிட்டோம்னா அந்த ஜீவனா இருந்து சிவத்தானே அந்த உண்மையில் அந்த சிவமா இருக்கிற நிலை வரும்போது நிமல நிலை அடைகிறது. ஆக இந்த நிமலம் நிலைன்றது சுத்த தேகத்தையும், விமல நிலை என்றது பிரணவ தேகத்தையும், அமல நிலை என்பது ஞான தேகத்தையும் அது நமக்கு குறிக்கிறதா இருக்கு. இப்போ இந்த கண்மமலம் நீங்கின்ற பொழுது அவங்களுடைய நிலை ஆண்டவருடைய அருளால் தான் நீங்குது. அதுக்கு பேர் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வினைகளும் சமநோக்கத்தோடு இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாம
ஆண்டவர் கொடுக்கிற துன்பத்தையே ஆசிபிஸ் அப்படியே ஏத்துக்கிற ஒரு பக்குவ நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு பேரு இருவினை ஒப்பு. அப்புறம் மலபரிபாகம்ன்ற ஒரு நிலை. அடுத்தது இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்திநிபாதம். சத்திநிபாதத்துல தான் அந்த ஆண்டவர் அந்த திருவருள் என்கின்ற திருவடிய நமக்கு அதை பதிப்பிக்கிறார். இந்த 3 நிலையும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பரிசு. அந்த அந்த சிவமாக ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பரிசுகளையும் ஆண்டவர் கொடுத்து அப்புறம் தன்மயமாக்கிறார். இந்த நிலையத்தான் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். பசு என்பது முற்றும் மலம் உள்ளது. இது தேகமே கிடைக்காத நிலையில இருக்கும் பொழுது அதுக்கு பசுன்னு பேர் அந்த ஆன்மா. ஏன்னா தன்னுணர்வு இல்லாத நிலையில, அந்த நிலையில அப்போ அப்புறம் அது ஜீவ உணர்வு நிலை வருகின்ற பொழுது அது மனிதன்ல தான் அது அந்த ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம் தனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு நிலையை அது விசாரத்தின் மூலம் தெரிந்து கொள்வது. இந்த நிலையில தான் அதுக்கு 3 பங்கு மலம் உள்ளது. 3 பங்கு மலம் உள்ளவருக்கு சகலர்னு பேர். அப்புறம் 1 பங்கு மலம் உள்ளவர் அந்த இறைவனுடைய அருளுக்காக அவங்க இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை, அது விஞ்ஞானகள நிலை. அவங்க ஆன்மா மாத்திரமாய் தனித்து இருப்பார்கள், ஆன்ம வடிவத்துல தனித்திருப்பார்கள். இருந்தாலும் அவங்களுக்கு ஆணவ மலம் இருக்கும். அந்த நிலையில ஆன்மா 1 பங்கு மலம் உள்ளது. இவங்களுக்கு பேர் விஞ்ஞானகளர் அப்படின்ற ஒரு பெயர் தான் இந்த விஞ்ஞானகளர். ஆக அதுக்கப்புறம் தான் முடிவுல தான் உண்மையில அந்த மெய்ப்பொருளாகத்தான் இருக்கிறோம். இயற்கையில அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கு. அனுபவ வாழ்வுக்காக அது இந்த ஆன்ம வடிவத்தை ஏற்று உள்ளது அப்படின்ற உண்மையை அவன் அருளாலே உணர்ந்து அதுமயமாகி அந்த கடவுள் நிலையறிந்து அம்மயமாக நிற்றல் தான் அந்த முடிவான அந்த கடவுள் பேரு எழுதுதல். இதை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. தயவு. வந்தனம்.